வணக்கம்ப்பா. இந்த குளிர் காலத்தில் திணை, சிறுதானியத்தில் திணை, அப்புறம் கம்பு, கேழ்வரகு, சாமை இந்த மாதிரி உணவுகள்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நார்ச்சத்து இருக்குது, உடல் சூடையும் கொடுக்கும். அப்புறம் இந்த பீட்ரூட்டு, கேரட் அது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறம்போது ரத்தத்தில் இருக்க கொழுப்பை சேர விடாது. சேர்ந்து இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் இருக்க கொழுப்பை அப்பப்போ கரைக்கும். அப்புறம் நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம், இல்லை சும்மா கூட அவிச்சு கூட சாப்பிட்லாம். எப்படியாவது தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது. ஒவ்வொரு சிலர் நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கிறேன்னு கேட்பாங்க. அது அவங்க அலர்ஜி உள்ளவங்களுக்கு அது சேராது. அதனால் அலர்ஜியில் இருக்கிறவங்க இந்த பனிக்காலத்தில் குளிர்காலத்தில் சாப்பிட வேணாம். அலர்ஜி இல்லாதவங்களுக்கு சளி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்லாம். அப்புறம் இந்த சீசனில் பால் கலந்த பொதுவாகவே டீ காப்பி குடிக்கக்கூடாது. அதில் பால் கலந்த டீ காப்பி குடிக்காமல் சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணி குடிக்கலாம். அப்புறம் இந்த க்ரீன் டீ இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நீங்கள் குடிக்கலாம். மற்றபடி இந்த பால் கலக்காமல் டீ காப்பி குடிங்க.